الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளியில அவனுடைய இல்லத்துல நம்ம அமர வச்சிருக்கின்றான். இன்னும் நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை செய்வதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதன் படைத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் அவனை வணங்குறதுக்காக தான் நம்மளை படைச்சான். அவன் தான் நம்மளை படைச்சான் அப்படின்ற போது நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. நம்ம தாய் தந்தை கிட்ட நம்ம தேவையை கேட்குறோம். நம்ம தாய் தந்தை இருக்கும் போதே நம்ம ரோட்ல போறவங்க யாருனாவது எனக்கு ஒரு 10 ரூபா வேணும் கேளுங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம தந்தை இதை பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுவாரு. நான் பெத்த, நான் அவனை வளர்க்க எனக்கு சக்தி இல்லையா, நீ என்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்கிற அப்படின்னு தன்னுடைய தந்தை அவ்வளோ கோபப்படுவார். ஒரு சாதாரண துளியிலிருந்து வந்த மனிதனுக்கு இவ்வளவு தன்மான பிரச்சனை இருக்கும்போது, நான் பெத்த புள்ள நீ என்கிட்ட கேட்கணும், வேற யார்கிட்ட ஏன் போய் கேட்கிற, அது எனக்குள்ள அசிங்கம் அப்படின்னு சொல்லி தந்தை ரொம்ப கோபப்படுவார். மகனை பார்த்து திட்டுவார். ஒரு சாதாரண அருவருப்பான துணி நம்ம அது வேஸ்டா துணியில பட்டுச்சுன்னு சொன்னா தண்ணி போட்டு கசக்கிறோம், அருவருப்பாடிடும். அந்த துணியில இருந்து அந்த மனுஷனுக்கு இவ்வளவு தன்மானம் இருக்குது. ஆனா அல்லாஹ் நம்மளை பார்த்து செதுக்கி படைச்சா அவங்ககிட்ட கேட்காம வேற யார்ட்டாவது நமக்கு தேவைன்னு சொன்னா போய் கேட்டா அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுவான். ஒரு பண தேவை, ஒரு கஷ்டம், ஒரு நோய் வந்துருச்சு, ஏதாவது வேணும்னு சொன்னா மற்றவங்கள்ட்ட போய் கேட்கும் போது நான் படைச்ச அதியா நீ என்கிட்ட தான் கேட்கணும், நீ ஏன் வேற யார்கிட்ட போய் கேட்கற அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால அல்லாஹ் சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் ஃபைன்னி கரீப், நான் சமீபத்தில் இருக்க முஜிபு அன்னி கரீப்னு அஸ்தஜிபு, நான் என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர தயாரா இருக்கிறேன், நீ என்கிட்ட கேட்க வேற யார்கிட்ட ஏன் போய் கேட்க அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப கோவப்படுறான். நமக்கு வாழ்க்கையில ரோல் மாடல் யாருன்னு சொன்னா, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, உலக விஷயமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, தொழுகையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் ரோல் மாடல் முன்மாதிரி யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கது கானல்லாஹு ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, என் நபியை உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரியா வச்சிருக்கேன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். அப்போ எல்லா தேவைக்கும் எந்த விஷயத்துக்கும் முன்மாதிரி யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏதாவது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா சலாசம் வாழ்க்கையில போய் பார்க்கணும். அதனால அல்லாஹ்தாலா சலாசம் வாழ்க்கையில நமக்கு எந்த தேவைன்னா அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இதையே சலாசம் வாழ்க்கையில அல்லாஹ் அடிப்படையா வச்சுட்டான். சலலாசம் பிறப்பதுக்கு 6 மாசத்துக்கு முன்பாகவே தந்தை வஃபாத் ஆயிட்டார். எல்லாத்துக்குமே தெரியும். சலலாசம் பிறப்பது 6 மாசம் முன்பாகவே அப்துல்லா அவங்க வஃபாத் ஆயிட்டார். சலாசம் தந்தை வஃபாத் ஆயிட்டார். 6 வருஷம் சலலாசம் ஆமினா கிட்ட வளர்றாங்க. 6 வயசு வரைக்கும். 6 வயசு ஆனதுன்னு சலலாசம் 6 வயசு ஆகுது, ஆமினாவும் வஃபாத் ஆயிட்டாங்க. தந்தையும் போயிட்டாரு, தாயும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் அப்துல் முத்தலிப் கிட்ட வளர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வருஷம், அதாவது தாத்தா கிட்ட வளர்றாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களும் போனதுக்கு அப்புறம் அப்துல் முத்தலிபுடைய சிறிய தந்தை, அது அபு தாலிப், அலி ரலியல்லாஹுடைய தந்தை இருக்காரு, அபு தாலிப் சிறிய தந்தை, சாச்சான்னு சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட வளர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மாறி அல்லாஹ்தாலா ஏன் வச்சான்னு சொன்னா பல காரணம் சொல்லுவாங்க. சலாசம் பிறப்பது முன்பாக தந்தை வஃபாத்து, பிறந்த பிள்ளைங்க தாய் வஃபாத்து, தாத்தா வஃபாத்து, ஏன் அல்லாஹ் இப்படிலாம் வச்சான்னு சொன்னா பல காரணம் இருக்குது. ஆனா முக்கியமான காரணம்னு சொன்னா சலவாசம் எந்த தேவையா இருந்தாலும் யார்ட்டையும் போய் கேட்கக்கூடாது, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அதுக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யார் துணையும் இல்லாம வச்சுட்டான். சலாசம் இரவு ஏஞ்சி என்னதான் எவ்வளவுதான் பார்த்து வளர்த்தாங்களோ அபு தாலிப் சும்மா சொல்லக்கூடாது. அபு தாலிப் கேட்டாங்களா, ஒரு தடவை அபு தாலிப் சலாசம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப கேட்டாங்களா யார் இது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு என் பையன் அப்படின்னு. அப்ப கேள்வி கேட்டா அவர் சொல்றாரா, இது உன் பையனா இருக்க முடியாது, ஏன்னா இவர் ஒரு நபிக்கு நீங்க தந்தையா இருக்க முடியாது, யாரு கேட்டோமோ சொல்றாரா இவன் அண்ணன் பையன் அப்படின்னு. என் விஷயம் என்னன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அல்லாஹ் வைக்கல, ஏன்னா எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தடவை ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க, நமக்கு அம்மா இல்லையே அத்தா வருத்தப்படுற, எவ்வளவு பெரிய பாசமா வளர்த்தாலும் தந்தை மாதிரி யாரும் வரமாட்டாங்க, தாய் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீனாவுடைய கபருக்கு போய் திருப்பி வரலாறு படிச்சிருப்போம். ஆமீனாவுடைய அதாவது தாயுடைய கபர்ல போய் சலாசம் அவ்வளவு திருப்பி எழுந்தாங்க. சஹாபாக்கள் இதுக்கு முன்னாடி சலாசம் அப்படி பார்த்ததே கிடையாது, இந்த அளவுக்கு அழுது பார்த்ததே இல்லையா. அப்படி அழுதாங்க ஆமீனாவுடைய கபர்ல உட்காந்து.
ஏன் அல்லாஹ் இப்படிலாம் வச்சான்னு சொன்னா, நான் இனிமே உங்களுக்கு எந்த தேவையில என்கிட்ட கேளுங்க ஸ்ட்ரைட்டா, நீ வேற யார்ட்டையும் தாய்கிட்டே தந்தைகிட்டே கேட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டான். இந்த வழியில வந்த நம்ம சலாசம் மாதிரி எந்த தேவை இருந்தாலும் அல்லாஹ் எப்படி சலாசம் கேட்டு பெற்றாங்களோ நம்மளும் அல்லாட்ட தான் கேட்கலாமா. உலகத்துல சிறந்த வம்சம் யாருன்னு சொன்னா குறைஷி தான். உலகத்திலே ஆக சிறந்த சலதாசன் கூட்டமான குறைஷி தான் சிறந்த வம்சம். அதுக்கப்புறம் சிறந்த வம்சம் யாருன்னு சொன்னா பனு குறைலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சிறந்த வம்சம் தான். அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு பேராண்டத்துக்கு போறாங்க, ஒரு கூட்டமா போறாங்க. போனா தண்ணி தாங்க அடிச்சு எல்லாத்துக்குமே. சில சகாபாக்களும் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. தண்ணி தாங்க அடிச்சுச்சான். ஒரு கிணறு இருந்துச்சு, நல்ல கிணறு இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கிணத்துக்குள்ள போய் பார்த்தா தண்ணி அடியில இருக்குதான். எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. தண்ணி இருந்தோம் கை கெட்டது வாய் கெட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணி கண்ணுக்கு தெரியுது, ஆனா குடிக்க முடியல. எல்லாரும் ஐடியா பண்ணி எல்லாம் தலப்பா அவுக்குறேன். அந்த காலத்துல தொப்பினா கிடையாது, எல்லாம் தலப்பா தானே, தலப்பா தான் சுண்ணத்து. தலப்பாலாம் அவுத்து கால் ஒரு மோசான்னு சொல்லுவாங்க. மோசான்னு சொன்னா மாட்டு தோல்ல செய்யற செருப்பு. அந்த மோசாவை கட்டி உள்ள இறக்குறாங்க. அப்பயும் தண்ணி எட்டலை. தலப்பாலாம் ஜாயின் பண்ணி போறாங்க, தண்ணி எட்டலை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சகாபாக்கெல்லாம். பனு குறைலா போட்டோம். அந்த வழியா ஒரு மான் வந்துச்சு. சம்பவம் இது. மான் வந்துச்சு. மான் வந்து மான் எட்டி பார்க்க கிணத்து எட்டி பார்த்தா தண்ணி உள்ள இருக்குது. அப்ப அந்த மானத்தை பார்த்து பேசுதா, யாரெல்லாம் என்னை படைச்சது நீ, எனக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய நீ தான், எனக்கு தண்ணி கொடுன்னு சொன்ன உடனே தண்ணி அப்படியே மேல ஊத்து பொங்குற மாதிரி ஊத்தி மேல வருது. மான் நல்லா குடிச்சிச்சு. மான் குடிக்கிற அதே நேரத்துல அவங்க பனு கோயிலா கூட்டமும் நல்லா வயிறாத குடிச்சிட்டாங்க. மான் இப்படி திரும்பி போன உடனே தண்ணி உள்ள போயிச்சான். அப்ப அந்த கூட்டத்துல ஒரே ஆச்சரியமா, நம்ம கூட்டத்துல சகாபாக்கள் இருக்கிறோம், உலகத்திலேயே சிறந்த வெளியாக்கின சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம், மனுஷ சமுதாயம் அல்லா சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையில்லவும் தண்ணி மேல வரல, மானுக்கு அல்லா கொடுத்தானே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். ஏன்னு சொன்னா அந்த வாயிலா ஜீவன் வாய் திறந்து அல்லாட்ட கிடைச்சு அல்லா கொடுத்தான். எல்லா தேவையும் பூர்த்தி செய்ய அல்லா தான். அல்லாவை நம்புங்க, அல்லா அறியாத பொருட்கள் நம்ம உதவி செய்வான். அது உலகத்துல பொருளுக்கு தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் நெருப்பு எரிச்சிருக்கும் இல்லையா, நெருப்பு ஏன் எரிக்கல? நம்முடைய பார்வைக்கு நம்ம சிந்தனைக்கு நெருப்பு சுட்டா வலிக்கும், நெருப்பு சுட்டா கையில நின்றுடும் அப்படின்னு நம்ம சிந்தனைக்கு அதான் எடுது. இப்ராஹிம் அந்த நெருப்பை நம்பல, அல்லாஹ் நம்பினாங்க. நெருப்புலதான் தூக்கி போடு, நான் பாத்துக்கிறேன் அல்லா இருக்கான்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்பு இதமான குளிர்தான் மாறிச்சான். அந்த குரல் சொன்ன யானாரும் கூலின் பரதம் வசலாமா, நெருப்பட்ட வந்து அல்லாஹ் குளிர்தான் மாறிச்சுன்னா உடனே ஃபுல்லா குளிர்லாம் மாறி ஐஸ் கட்டி ஆயிடுவாங்க இப்ராஹிம் இஸ்லாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்ல கூலி பரதம் வசலாமா, மிதமான குளிரா மாறி, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி சொல்லுவாங்க இல்லையா, குளிர் இருக்கும், ஜில்னஸ் இருக்கும், சூடு இருக்கும். அந்த மாதிரி இதமான நெருப்பா மாறிச்சு. இப்ராஹிம் இஸ்லாமுக்கு அந்த உடல் உஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி நெருப்பு மாறிச்சு. நெருப்பு அந்த சக்தி தான். நெருப்பு இப்ராஹிம் எரிச்சிருக்கோம் இல்லையா, எரிக்கல. ஏன்னா அல்லாஹ்ட்ட எல்லா சக்தியும் இருக்குது. அப்படி ஒருவேளை கத்திக்கு அறுக்கிற சக்தி இருந்தா கத்தி இஸ்மாயில் அறுத்திருக்கும் இல்லையா, இஸ்மாயில் அறுக்கலையே. இப்ராஹிம் இஸ்மாயில் மகனை படுக்க வச்சு அறுக்கிறாங்க, அறுக்கவே இல்லை. அப்போ இப்ராஹிம் கோபப்பட்டு கத்தி ஏன் அறுக்கல அப்படின்னு கத்தியில கேட்கும் போது அந்த கத்தியை தூக்கி போறாங்களா, அந்த கத்தியோட ஷார்ப்னஸ்ல பாரு துண்டா போயிருந்தான். அவ்வளோ ஷார்ப் அந்த கத்தி. எடுத்து இப்ராஹிம் இஸ்மாயில கழுத்தை வச்சு கருகருன்னு அறுக்கிறாங்க, அறுக்கவே இல்லை. அப்ப கத்தி சொல்லுதான், இப்ராஹிமே நீ என்ன அறுன்ற, என்னை படைச்ச அல்ல அறுக்காதான், நான் யார் பேச கேட்கறது, கத்தி கேட்குதான். அப்ப அந்த கத்திக்கு தெரியுது, நெருப்புக்கு தெரியுது நம்ம படைச்சது அல்லாதான். நமக்கு ஏன் அந்த விலங்குல நம்ம எந்த தேவையான மனசுகிட்ட போய் கேட்கிறோம், மற்ற வீட்டு வாசல்ல போய் நிற்கிறோம். மூசாவுக்கு கடுமையான வயிற்று வலி. மூசா அல்லாட்ட எல்லாம் வயிற்று தாங்கலாம், என்ன பண்றதுன்னு. அப்ப மூசாட்ட அல்லா சொல்றானா, மூசா நீங்க போக ஒரு இலை இருக்கும், அதை பறிச்சு சாப்பிடுங்கன்னு. மூசா பறிச்சு சாப்பிட்றாங்க, சரியா போச்சு. கொஞ்ச நாள் போச்சு, திரும்ப அதே மாதிரி வயிற்று வலி வந்துச்சு. மூசை நேரம் போய் இலையை பறிச்சு சாப்பிட்டாங்க, சரியாகும். திரும்ப பறிச்சு சாப்பிட்டாங்க, சரியா. 3 தடவை அதே மாதிரி அந்த இலையை பறிச்சு சாப்பிட்டாங்க, வயிற்று அதிகமா போச்சு. அல்ல ஏன்டா நீ சொல்லி ஏன்டா வயிற்று அதிகமாச்சு, எல்லாம் இலையை சாப்பிட்டு சரியாகும். அப்ப அல்லாஹ் சொல்றானா, மூசாவே முதல்ல நீ என்கிட்ட கேட்ட அந்த இலையை நான் சிஃபா வச்சேன், நீ என்கிட்ட கேட்காம ஸ்ட்ரெயிட்டா போயிட்ட இல்லையா, அந்த இலையில சக்தி கிடையாது, அது என்கிட்ட தான் அந்த சக்தி இருக்குன்னு அல்லாஹ் விளக்குனா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, உலகத்துல ஜீவராசிக்கு படைப்பினங்களுக்கு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சக்தி. அல்லாஹ் அதுதான் சொல்றான், உனக்கு என்ன தேவையாலும் புதுவை அஷ்டஜிபிலக்கும், என்ன தேவை என்ன அழைங்க, நான் பதில் அளிக்கிறேன். அல்லா குர்ஆன்ல சொன்னா, நான் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நான் உங்கள் உயிர் நரம்புக்கு சமீபத்துல இருக்கிறேன். அல்லாஹ் நம்ம பக்கத்திலே இருக்கிறான், நமக்கு தான் அது தெரியல. ஆனா அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவை இருந்தாலும் அவங்ககிட்ட மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك.